சார், நான் இன்னைக்கு இந்த பிரண்டையை தொகையல் பண்ணலாம்னு சொல்லிட்டு அதை சொல்லி கொடுப்பேன். என்னன்னாக்கா இதில் உளுத்தம்பருப்பு, புளி, எள்ளு, மிளகா வெட்ட இதெல்லாம் வறுத்துக்கணும். வறுத்து வச்சுருக்கேன். இதில் ஒரு வரமிளகா, ஒரு பச்சை மிளகா போடலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் எள்ளு போட்டுட்டு வறுத்துட்டு கொஞ்சம் மிளகு ஜீரக பொடி அதையும் போட்டு அப்படி ஒரு பேக் கட்டி எடுத்து வச்சுக்கணும். இதை இது போட்டிருக்கேன். பிரண்டையை வதக்கிட்டுருக்கேன். புளி நல்லெண்ணெய் ஊற்றி பிரண்டையை வதக்கணும். பிரண்டையை வதக்கி விட்டு அதுக்கப்புறம் இந்த இது கருவேப்பிலை இருக்கேன், இதையும் அது கூடயே போட்டு வதக்கணும். அதை போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுட்டு அதை வதக்கிட்டு இதை இது வதக்கினாக்கா நல்லா வதங்கி போயிடும். இதுக்கப்புறம் இதுக்கு அரைக்கடுத்து என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். இது வதக்கி வச்சுன்னு இந்த புளி இருக்கே, இந்த புளியை புளி இது இது என்னன்னாக்கா ரொம்ப உடம்புக்கு நல்லதுன்னு மாத்திரம் இல்லை. இந்த இரும்புக்கெல்லாம் ஒரு 50 வயசு ஆனதுக்கு அப்புறம் இரும்புக்கெல்லாம் ரொம்ப நல்லது. இல்லைன்னாக்கா இரும்பெல்லாம் தேஞ்சு போய் அது நம்மளுக்கு உபயோகம் இல்லாத போயிடுறது, ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிடுது. அந்த வலிக்கெல்லாம் இந்த பிரண்டை கொட்டை ரொம்ப விசேஷம். அது மாதம் ஒரு தடவாவது இந்த பிரண்டை கொட்டையை சாப்பிடணும். அது உடம்பு மருந்து. இதை வேறு எடுப்போ சாப்பிடுறோம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இது ஒரு கரண்டி இது புளி ஊற்றணும். புளி ஊற்றிருக்கேன். இதை நீங்கள் ரொம்ப மருந்துக்கு உபயோகிக்கணும். உடம்புல இரும்பெல்லாம் வலிக்குது, நரம்பெல்லாம் வலிக்குது அப்படின்னு சொன்னாக்கா இதை பண்ணி சாப்பிட்டேனாக்கா அந்த வலி வாங்கி போயிடும். அவ்வளோ விசேஷமானது. ஒரு பிடிச்சிட்டு இதை போட்டுட்டேன், கருவேப்பிலையை போட்டுட்டேன். இதை நல்லா கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு வதக்கியாச்சு. இதுக்கப்புறம் நான் அரைப்பேன். இது நல்லா இது வதங்கி போச்சு. 5 நிமிஷம் வதக்கணும். 5 நிமிஷம் வதங்கி போயிடுது. இதை கொட்டி இப்போ இது மிக்ஸி இப்போ உங்களுக்கு புரிஞ்சுவிட்ட உளுத்தம்பருப்பு, மிளகா வெத்தல், எள்ளு அவ்வளோதான் போடணும். வேறு ஒன்றும் போடக்கூடாது. வறுக்கிறதுக்கு அந்த வரமிளகா போடணும், பச்சை மிளகா போடணும், கொஞ்சம் வெல்லமும் போட்டிருக்கேன், புளி ஊற்றிருக்கேன். இதை போட்டுவிட்டு இதை மிக்சியில் அரைச்சி விடணும். இது ரொம்ப உடம்புக்கு நல்லது. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போது இந்த தொகையில் அரைச்சாச்சு. இதை அரைச்சி விட்டு இதை போட்டுட்டு சாப்பிட்லாம். 2 நாளைக்கு வச்சுன்னு கூட சாப்பிட்லாம். அந்த இதில் ஃப்ரிட்ஜில் வச்சுன்னு விட்டாக்கா எப்போ வேணுமோ அப்போ சாப்பிட்லாம். ஏன்னாக்கா இது மருந்து மாதிரி தினமும் அப்படி தொட்டு போட்டாக்கா அந்த இடுப்பு வலி, மழைக்கால வலி எல்லாமே முட்டி இதெல்லாம் சரியாயிடும். எல்லாமே சரியாயிடும். அது இதை எல்லோரும் சொல்கிறா பேரண்ட சொல்கிற ரொம்ப கஷ்டம். அதெல்லாம் மட்டும் இல்லை, இதுதான் வசதி. இதை நீங்கள் சர்ப்ரைஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, என்ன பண்ணுங்க. இதை இது செய்யுங்க. இதை கட்டாயம் அரைச்சி சாப்பிடுங்க. சாப்பிட்டீங்கன்னாக்கா ரொம்ப உடம்புக்கு நல்லது.